இன்னைக்கு அடியேனை கொண்டு வந்து இந்த ஸ்திதியில் உட்கார வச்சிருக்கு. சத்தியமா எத்தனை கோடி ஜென்மா ஆனாலும் இந்த கடன் தீராது, தீரவும் வேண்டாம். அன்னைக்கு அந்த ராதே கிருஷ்ணா நாமத்தை சொல்லுடா அப்படின்னு ஒரு 19 வயசு ரூப்குமார், என் பேர் அதான், எங்கள் தாய் தகப்பன் வச்ச பேர் ரூப்குமார்னு பேர். அந்த 19 வயசு வயலை பிடிச்சி ராதே கிருஷ்ணா சொல்லுடா அப்படின்னு திணிச்சார்களோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி கோபாலவல்லிதாசன் ஒருத்தனா உட்காந்துருக்கு. சத்தியமாக இல்லை இல்லை அப்படின்னா ஏதோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், நானும் ஏதோ டிப்ளமோ முடிச்சுட்டு எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பேன். இன்றைக்கி நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் எல்லாம் கொண்டாடுறோம். இன்றைக்கி என்னை சுற்றி இத்தனை சுவாமி அப்படி முன்னாடியும் பின்னாடியும் என்னை வளைச்சி பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்கன்னா அப்படின்னா குரு கிருப்பை. ரவிதாசர் சொன்னார் கிருஷ்ண கிருப்பம்மா, அந்த பிரேமம் ஒன்றை இழுத்துட்டு வந்தது அப்படின்னா. மீரா சொன்னார் குரு கிருப்பை அப்படின்னா. குருநாதரில் கேட்டால் பகவத் கிருப்பை அப்படின்னு, சிஷ்யாவில் கேட்டால் குரு கிருப்பை அப்படின்னு. ரெண்டுமே சத்தியம். மீரா அழகா கையை கூப்பிண்டா, அழகா பார்த்தா மீராவுடைய முந்தானையை அப்பயே முந்தானை இல்லாமல் முடிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா. அவன் மூர்ச்சியாக இருக்கும்பொழுது முந்தானையை விளக்கி பார்த்தா உள்ளுக்குள்ள கிரிதர கோபாலன் இருந்தா. அதை வச்சே அவர் மீரா அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டார். ஆச்சரியம். பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கிறார். ஆனாலும் கிரிதர கோபாலனை பார்த்து சிரிச்சார். இந்த மீராவை பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு வரத்துக்காகத்தான் அன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓடினியாடா திருட்டு பயலே அப்படின்னார். உடனே கிரிதர கோபாலன் சிரிச்சா, ஆமாம் நீ பாட்டுக்கு தாடியை வச்சுன்னு வரட்டுன்னு ராதே கிருஷ்ணா சொல்லின்னு இருக்கா. எனக்கு ஒரு கோபி வேண்டாமா கலியுகத்தில், அதுக்காக நானே செலக்ட் பண்ண கோபி தான் மீரான்னு விட்டான். அழகாக அழிச்சுட்டு வந்துட்டான். மீரா உனக்கு கண்ணன் அழிச்சுட்டு வந்தான் அப்படின்னா. உடனே மீரா சொன்னா கண்ணனை குரு கிருபை அழிச்சுட்டு வந்தது அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் மீரா குரு சரண கமலங்களில் கை கூப்பிண்டு நின்னா. சுவாமி அடியாள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் லோகத்தில், ஏதோ சுற்றி அடித்து அன்னைக்கு உம்மை பார்த்த அனுகிரகம் குரு கிருபை, இன்னைக்கு பிருந்தாவனத்தில் இருக்கேன்னு நினைக்கும் பொழுதே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுறது மகாத்மா. உடனே மீராவுக்கு சந்தோஷம். சத்குருநாதன் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்த, கதறி கதறி அழுது நமஸ்காரம் பண்ணான். அடியாளுக்கு பிருந்தாவன வாசத்தை கொடுத்துட்டேளே, பிருந்தாவன வாசம் கொடுத்துட்டேளே, பிருந்தாவனத்தில் வசிக்கிற ஒரு அருகதையை கொடுத்துட்டேளே. ஐயோ நான் மலம் மூத்திர மாமிஷ பிண்டம் அழுக்குடம்பு எச்சில் வாய், எனக்கு பிருந்தாவன வாசம் அனுகிரகம் பண்ணிட்டேளேன்னு கதறினார். உடனே அவர் சிரிச்சார். போ பிருந்தாவனத்தை அனுபவி, ஏற்கனவே ஒரு வாரம் ஆயாச்சு, தூங்கிட்டே இருக்காய், மூர்ச்சையாய் விழுந்துட்டு இருக்காய். உன்னுடைய கிரிதர கோபாலன் நீ பிருந்தாவனத்தில் ஆடி பாடி ஓடி குதூகலத்தில் தலைக்கணும்னு ஆசைப்படுறான். உன் கண்ணனுக்கு சந்தோஷத்தை கொடுன்னுட்டான். உடனே மீரா கிட்டுன்னு ஓடி வர, அந்த குட்டி குழந்தைகள்லாம் ஓடி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குதூகலத்தில் ஓடி வரா. எதிர்க்க வரவா காலெல்லாம் விழறா. எல்லாரும் உடனே பயந்து போய் ராதே 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 ராதே, அவ்வளோதான், வேற வார்த்தை சொல்ல தெரியல. அது பிருந்தாவனத்தில் ஒரு பழக்கம், யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவா. சின்னவாளா பெரியவாளாலாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறா மீரா. ஒரு குட்டி குழந்தை அம்மா அழிச்சுட்டு வரா. அது 1 வயசு, அப்போ தான் தத்தக்கான் தலைநட நடக்கிறது. உடனே அதுக்கால போய் விழறா. எனக்கு பிருந்தாவன வாசம் கிடைச்சுடுது அப்படின்னு விட்டா. உடனே அது பயந்து போய் ராதே ராதே அப்படின்னு விடுத்து, பயந்து போய் வாயில் ஒரு கையை வேற வச்சுட்டு. உடனே அதுவே பரம ஆசீர்வாதம்னு ஓடுறா. எதிர்க்க ஒரு கண்ணு குட்டி வராது, அதை போய் பிடிச்சுட்டு அழறா. அடியே ஆள் பிருந்தாவன வாசின்னா. அது ஒரு துள்ளி அவன் மேலே ஒரு குதிச்சுட்டு ஓடி போயிடுது. ஆஹா எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சுடுத்துன்றான். அங்கே போய் இருக்கிற ஒரு மரத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. அடியாள் பிருந்தாவன வாசின்னுறா. உடனே மரம் அப்படி பூவெல்லாம் அப்படி உதுத்துது அவன் மேலே. ஓடுறா, பார்க்குறவா எல்லாரையும். அங்கே ஒரு எருமை வருது, அதையும் போய் கட்டிக்கிறா. பசுமாடு வருது, அதையும் கட்டிக்கிறா. ஒரு மயில் இப்படி நின்றுருக்கு, அதை பார்த்து ராதே ராதே அப்படின்னா அது உடனே இப்படி சிலிர்த்துது. ராதே ராதே அப்படின்னு உடனே தோகையை விரிச்சு ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்துது. அதுக்குள்ளே எங்கேயோ ஒரு குயில் கூ அப்படின்னு கத்தித்து. உடனே ராதே ராதே அப்படின்னா அது உடனே அது திரும்ப ஒரு கத்தித்து. ஒரு கிளியை பார்த்தா ராதே ராதே அப்படின்னா உடனே அது அதோட பாஷையில் கீ அப்படின்னு கத்தித்து. அதுக்குள்ளே ஒரு குரங்கு அப்படின்னு ராதே ராதே அப்படின்னா அப்படின்னு அது போயிடுது. அதுக்குள்ளே ஒரு நாய் வந்தது. எல்லாத்தையும் பார்க்குறேன்னா பிருந்தாவனம் முழுக்கவே பாகவத கூட்டம் தானே. அங்கே ராட்சசாலே கிடையாது, எல்லாரும் பாகவதா. புல்லோ சிறு கல்லோ. அழகாக ஒரு பட்டாம்பூச்சி இப்படி பறந்து மீரா மேலே உட்காந்துது. பார்த்தா ராதே ராதே
உடனே அது படப்படம் அடிச்சு அது கிளம்பி போச்சு. ஒரே சந்தோஷம் மீராவுக்கு. பரவாயில்லாம் கட்டி பிடிச்சிக்கிறா. அது ஆணா பெண்ணா ஒண்ணுமே தெரியல மீராவுக்கு. நான் பிருந்தாவன வாசி, அடியாள் பிருந்தாவன வாசி, அது ஒரு சந்தோஷம். இந்த வெயில் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்தோடனே ஃபேனை போட அப்படின்னு ஒரு சமாதானம். அதுபோல ஒரு சமாதானம். பிருந்தாவனம் பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இட்டிருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அது ஒரு சுகம். பிருந்தாவனம் ஆடுறா பாடுறா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓன்னு அழறா, திடீர்னு சிரிக்கிறா, ராதே ராதே அப்படின்றா. உடனே யாரோ ஒரு விரஜவாசி ஓடி வந்தா, ராதே ராதே அப்படின்னா. உடனே மீரா அவ கையை கோத்துண்டா, ராதே 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 ராதேன்னு சுத்தினா. அப்படி எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு பாகவதர் கிடைச்சார் பிருந்தாவனத்தில். அப்படி சுத்தின்னு இருந்தோம் பிரஜ பரிக்கிரமா. நாளைக்கு வரார் அந்த பிருந்தாவன வாசி, நாளைக்கு வரார். பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு போறான். அவரும் கோபி நானும் கோபி. பிருந்தாவனத்தில் அப்படி பிரஜ பரிக்கிரமா பண்ணும்போது அடியனுக்கு கிடைச்ச ஒரு பாகவத ரத்னம், ஒரு சிஷ்யன் கிடைச்சுட்டான். அது அழதான் வரும், சிரிக்கத்தான் தோணும். என்ன பண்றோம்னே தெரிய பைத்தியம் பிடிச்ச ஒரு ஸ்திதி. எதை பார்த்தாலும் கட்டிக்கணும்னு தோணும். மரத்துலலாம் குரங்கு மாதிரி ஏறினேன் நான். ஆழ விழுதுகள்லாம் பிடிச்சுன்னு தொங்கினேன் நான். யமுனையெல்லாம் அப்படி மணல் வீடுகளா அப்பாடா அப்படின்னு படுத்துட்டேன். அது என்ன ஒரு சுகம் தெரியுமா? பிருந்தாவனம். இந்த உலகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன பெரிய உலகம். எப்போ பார்த்தாலும் தீவிரவாதம், பணம், காசு, ஏமாற்று, எல்லாம் வெளி வேஷம். பார்த்தாலே பயமா இருக்கு. குழந்தைகளை பார்த்தாலும் பயமா இருக்கு, படிச்சவாளை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆண் பெண் யாரை பார்த்தாலும் பயங்கரமான உலகம். அதே பிருந்தாவனம் கிருஷ்ண சாம்ராஜ்யம், பிரேம சாம்ராஜ்யம். மீரா எல்லாரையும் கட்டி பிடிச்சு ஜோர் से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, भाव से बोलो, जोर से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, भाव से बोलो, प्यार से बोलो. वृंदावन में बरसाना में राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे, राधे राधे. जोर से बोलो, प्रेम से बोलो, जोर से बोलो, प्रेम से बोलो. அதுவும் மீரா நன்னா நாட்டியம் எல்லாம் ஆடுவார். அழகா அதுக்கேற்ற அபிநயம். ஜோர் से बोलो, प्रेम से बोलो, जोर से बोलो, प्रेम से बोलो, जोर से बोलो, प्रेम से बोलो, जोर से बोलो, प्रेम से बोलो, भाव से बोलो. அழகா ஒரு வட்டம் அடிக்கிறார். ஒரு வட்டம் அடிச்சுட்டு ஜோர் से बोलो அப்படின்னு. प्रेम से बोलो, भाव 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 से बोलो. குதிக்கிறா குதிக்கிறா, ஆடுறா, வட்டம் அடிக்கிறா. அது தன்னை எல்லையெல்லாம் மறந்துட்டா. ஆடுறா பாடுறா குதிக்கிறா. அப்படி சுத்தின்றே வந்தா பாங்கே பிகாரி, பிருந்தாவன ராஜகுமாரன், அழகன். கருப்புனா கருப்பு, நவாப்பழத்தோட கருப்பு. அப்படி ஒரு கருப்பு, பள்ள 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 பள்ளன்னு ஜொலிப்பான். இன்னைக்கு ஆழ்வார்த்தங்கரை போயிருந்தோம். ஆதிநாதருக்கு தைல காப்பு சும்மா பள்ள 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 பள்ளன்னு சொல்லிக்கிறார். இப்படி அப்படின்னார்கள். அந்த ஜெய் கோஷத்துல பாங்கே பிகாரி ஜெய் அப்படின்னு எடுத்து, மீரா பிரபுவுக்கு ஜெயின்னு, மீராவுக்கு ஜெயினுட்டான் இவன். ரொம்ப சந்தோஷம். மீராவை எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுத்து.
அப்படியே பாங்கிய பிஹாரி கோவிலில் கைங்கரியம் பண்ணுறா, தொடப்பம் எல்லாம் எடுத்து பெருக்கிறா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ராஜாத்தி பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் சொல்லுவா. மீரா பிறக்கும் போதுலேருந்தே செல்வம், அவ்வளவு செல்வம், ஐஸ்வர்யம். நீ எல்லாத்தையும் விட்டு கழுத்தில் ஒரு துளசி மாலை ஒரு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு பாங்கிய பிஹாரி கோவிலில் பெருக்கிறா. பெரிய பாக்கியம். அதெல்லாம் சும்மாலாம் கிடச்சுடாது. கோவில் கைங்கரியம் பண்ணுறதுலாம் பெரிய பாக்கியம், ஆச்சரியமான பாக்கியம். ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜியர் அப்பப்போ கூப்பிட்டு இருக்கார், மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுங்க, கைங்கரியம் பண்ணுங்க. இன்றைக்கி சொல்லி வைக்கிறேன், அப்பப்போ போய் ஜியர்கிட்ட கேட்டு கைங்கரியம் பண்ணுங்க. ஸ்திரீகள் எல்லாரும் போகலாம், 10 பாத்திரம் தேய்க்கலாம், அங்கே அழகாக குப்பையெல்லாம் அள்ளி போடலாம், ஒட்டடை அடிக்கலாம். இதெல்லாம் நமக்கெல்லாம் கோட்டி ஜென்ம சுகிருதத்தினால் கிடைக்கக்கூடிய கைங்கரியம். கட்டாயம் வாரம் மாற்றி 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 அவாவா ஒரு குரூப் வச்சுக்கோங்க, போங்கோ, அழகாக பண்ணுங்கோ. பெரிய பாக்கியம் இதெல்லாம். உழவாரப்பணி அதான், அதுக்கு ஒரு பெரிய பேனர்லாம் வச்சுட்டு எங்கள் குழு, அதுக்கு ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் தேமே நீங்கள் பாட்டுக்கு போகணும், நீங்கள் பாட்டு கைங்கரியம் பண்ணணும், நீங்கள் பாட்டுக்கு வரணும். தற்பெருமை பண்ணிக்காமல் ஒரு கைங்கரியம் பண்ணணும். அழகாக மீரா கைங்கரியம் எல்லாம் பண்ணுறா. பாங்கிய பிகாரி துணியெல்லாம் தோச்சு போடுறா, முகந்து பார்க்குறா. குணுங்குணாரி குட்டேற்றை. போன வருஷத்துடைய ஸ்ரீ ஜெயந்தி வஸ்திரம் இருந்தால் மோந்து பாருங்க, தெரியும். என்ன வெண்ணெய் நாத்தம், தயிர் நாத்தம், பால் நாத்தம், எல்லா நாத்தமும் அதில் வரும், துளசி கந்தம் வரைக்கும். அந்த வாசனை எல்லாம் முகர்ந்து அனுபவிக்கிறா. அப்படியே பஜனை பண்ணுவா, எங்கேயாவது படுத்துப்பா, ஏதாவது கோவிலில் பிரசாதம் கொடுப்பா, சாப்பிடுவா. ஒரு நாள் சேவா குஞ்சம் போனா. சேவா குஞ்சில் தான் கிருஷ்ணன் ராதிகா ராணிக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பதபல்லவம் உதாரம். ஜெயதேவர் அஷ்டபதியில் சொல்கிறார். கிருஷ்ணன் ராதிகா ராணிடத்தை கெஞ்சனான், ராதிகா உன்னை பிரிஞ்ச தாபஜ்வரம் என்னை படுத்துறதுரி, என்னுடைய அந்த தாபஜ்வரம் குறையணும்னா உன்னுடைய குளிர்ந்த தாமரை போன்ற பாதங்களை கொண்டு வந்து என் தலையில் வை அப்படின்றான். உடனே கிருஷ்ணன் அப்படியே தன் தலையில் வச்சுக்கிறானாம் ராதிகா ராணியுடைய சரண கமலங்கள். இந்த சேவா குஞ்சில் நித்தியம் ராதிகா கிருஷ்ணனுடைய ராசம் நடக்கிறதா. கிருஷ்ணனோட ஆடி ஆடி ராதிகா களைச்சு போய், கிருஷ்ணா ஓஹ் என்னால் முடியாதுடா, கால்லாம் ரொம்ப வலிக்கிறது. உடனே கிருஷ்ணன் கீழே உட்காந்து, வலிக்கிறதாடி கொண்டா அப்படின்னு தன் தொட மேலே ராதிகா காலை வச்சுன்னு அப்படியே பாடா அப்படின்னு பிடிச்சி விடுறான். ராதிகா கேட்குறா, ராதிகா பார்த்து கண்ணன் கேட்குறான், நன்னா இருக்காமா, இன்னும் கொஞ்சம் லேசாக அழுத்தலாம் கிருஷ்ணா, பூ போல இருக்குன்றாள். உடனே கிருஷ்ணா கால் வேணுண்டா, கொஞ்சம் லேசா பக்குவமாக. கிருஷ்ணன் ராதிகா ராணிக்கு சேவை பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் சேவா குஞ்சம். அங்கே மூர்த்தி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் உண்டு, சித்திரம். ராதிகா ராணி அப்படி மேடையில் உட்காந்துட்டு காலை கீழே வைக்க கண்ணன் அவள் காலை பிடிச்சி விட்டுன்னு இருப்பான். நித்தியம் இந்த சமயம் இப்போ ராதிகாவும் கிருஷ்ணனும் தோழிகளுமா அங்கே ராசம் ஆடின்னு இருக்கா. இந்த க்ஷணம் வருஷம் 365 நாளும் ராசம் உண்டு அங்கே. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் எல்லாருக்கும் என்ட்ரி. 6 மணிக்கு அப்புறம் 6 மணி அடிக்கிறது முன்னாடி எல்லாம் வெளில போயிடணும். என்ன ஆச்சரியம்னா அங்கே இருக்கிற குரங்குகள் பூனைகள்லாம் கூட வெளியில் வந்துடும். யாருமே சொல்ல வேண்டாம், கூட்டம் கூட்டமாக குட்டி குரங்கு வயசானவங்க எல்லாம் அந்த சேவா குஞ்சை விட்டு வெளில வந்துடும். அதே மாதிரி நிதிவன் அங்கே அவ்வளோக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருவா. 5 மணிக்கு முன்னாடி அலங்காரம் எல்லாம் பண்ணி பகவானுக்கு ஸ்வீட்டு, நல்லா ஸ்வீட்டு. பிருந்தாவனத்தில் இருக்க மாதிரிலாம் நம்மளாம் ஸ்வீட் சாப்பிடவே முடியாது, அப்படி ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட்டு, அப்புறமா பான், பீடா, ரொம்ப அழகான அந்த பீடா. அதுமாரி அங்கே ஒரு சென்ட்டு உண்டு. அங்கெல்லாம் தடவினெல்லாம் ஒரு மாதத்துக்கு வாசனை அடிக்கும், அப்படி ஒரு சென்ட்டு உண்டு. எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி அப்படி பூ மெத்தையெல்லாம் விரித்து ஸ்வீட்டெல்லாம் வச்சுட்டு வெள்ளி கிண்ணத்தில் பாலெல்லாம் வச்சுட்டு அழகாக பீடாலாம் வச்சுடுவா. அடுத்த நாள் காலத்தில் அந்த பீடா இருக்காது, இந்த ஸ்வீட்டெல்லாம் பாதியாக உடஞ்சிருக்கும், புஷ்பமெல்லாம் களைஞ்சிருக்கும். இன்னி வரைக்கும் இது நடந்துருக்கு. நித்தியம் ராதிகாவும் கிருஷ்ணனும் சத்தியமாக வந்து போகும் ஒரு ஸ்தலம் சேவா குஞ்சம். போய் பார்ப்போம், கட்டாயம் போய் பார்ப்போம். அந்த இடத்துல ஜோர் से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, प्यार से बोलो. அங்கே சொல்லணும். அப்படி கையை கோத்துட்டு தட்டாமாலை சுத்தனம். அங்கே மரமெல்லாம் உண்டு, இவ்வளோ தான் இருக்கும். எல்லாம் ஒரு 1.5 அடி 2 அடி தான் மரம், அப்படியே கீழே அப்படியே இருக்கும். இந்த கிருஷ்ணன் ராதிகா ராணி ராசம் பார்த்து ஐயோ அப்படியே அப்படி இருக்கும். எல்லாம் அப்படி இருக்காது, எல்லாம் ஆச்சோ ஐயோ எப்படி இருக்கான் பாரு, இப்படியே இருக்கும் மரங்கள்லாம்.
அது கூட அப்படி திமிரா இருக்காது, அச்சோன்னு உருகி கிடக்கும், அப்படியே உருகி கிடக்கும். கிருஷ்ணனுடைய வேணுகானம், ராதிகாவோட நாட்டியம் எல்லாம் பார்த்து மீரா அந்த இடத்துக்கு போறா. அங்க அழகா முத்தம் கொடுக்குறா, அழகா அந்த இடத்துல முத்தம் கொடுக்குறா. அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறா. கிருஷ்ண சரணதூளி, ராதிகா சரணதூளின்னு உடம்பு முழுக்க அள்ளி பூசிக்கிறா, அள்ளி பூசுறா உடம்பு முழுக்க. பெரிய பாக்கியமாச்சுன்னா ராதிகா கிருஷ்ண சரண கமலங்கள் அங்கே பட்டிருக்கே. சைத்தன்ய மகாபிரபு முதற்கொண்டு எத்தனையோ மகாத்மாக்கள் வந்த ஒரு ஸ்தலம் சேவா குஞ்சம். அழகா அங்கேருந்து பஜனை பாடுறா, அங்கே பெருக்கிறா, அங்கே தண்ணி எல்லாம் தெளிக்கிறா, அழகா கோலம் எல்லாம் போடுறா. அந்த கதவெல்லாம் மூடிடுறா, வாசல்லையே உட்காந்து ராதே 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 பைத்தியம் பிடிச்ச மாதிரி வாசல்லையே உட்காந்து அழறா. அடுத்த நாள் காத்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உள்ள ஓடுறா. இப்படி நாள் போயின்னு இருக்கு. அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியலை. குருநாதரை பார்க்க வருவா, அப்படி உட்காந்துப்பா. குருநாதர் சொல்ற கைங்கரியம் எல்லாம் அவர் எப்பொழுதும் சொல்லுவார், உட்காந்து இப்படி கேட்டுன்னு இருப்பா. அழகா காளி நர்தனம் எல்லாம் சொன்னா, கிருஷ்ணா வா 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 வந்துரு 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 வந்துருன்னு வா. அவள் எதிர்க்க அப்பொழுது காளிய நர்த்தனம் நடக்கிற மாதிரி இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணா வந்துடுன்னு கதர்வா. அதே மாதிரி இவள் கதர்றா. கதை சொல்ற ரைதாசனை விட்டுட்டு கதை கேட்கிற மீராவை எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சுடும். ஏன்னா அந்த பாவம் கலியுகத்தில் இருந்துட்டு கிருஷ்ண கதை கேட்குறோம்னு தோணலையா. பிரத்யக்ஷத்தை அவளுக்கு கண்ணன் காளிய நர்த்தனம் ஆடுறான். காளிய நர்த்தனம் ஆடி முடிச்சுட்டான் அப்படின்னு உடனே ராத்திரி முழுக்க மீரா அழுதுண்டே இருக்கா. அங்கே பிருந்தாவனத்தை வைத்தியரை பார்த்து பாம்பு கடிக்க தான் மருந்து கொடு அப்படின்றா. உடனே அவர் அலறிடுச்சு, எங்கம்மா யாருக்குமா பாம்பு கடிச்சு? நீங்கள் கிருஷ்ணனை பாம்பு கடிச்சு கொடுத்து. எந்த கிருஷ்ணன்? அவன் கேட்குறேன், எந்த கிருஷ்ணன்? நம்ம கிருஷ்ணன் தான், பிருந்தாவனத்தில் ஒரே ஒரு கிருஷ்ணன் தான், எத்தனை கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்றா. அதுக்கப்புறம் அந்த மீராவுடைய தோழிகள்லாம் வந்து ஏதோ மருந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறா. உடனே பாங்கிய பிகாரி கொண்டு போய் கொடுக்குறா. இந்த பாங்கிய பிகாரி கடை கோவில் வாசலே நிறைய கடைகள் உண்டு. அவள் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜிலேபி அப்பயே வாங்கி கொண்டு போய் பாங்கிய பிகாரிக்கு நிவேதனம் பண்ணுவாள். அந்த மாதிரி இவள் கொண்டு போய் ஒரு இலையில கொண்டு அந்த மூலிகை மருந்தை கொண்டு கொடுக்குறா, பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்கன்னு. உடனே அந்த பூஜை பண்ணோட, என்னம்மா அது ஏதோ மருந்து மாதிரி இருக்கு? ஆமாம், நேத்தி 100 பாம்பு கடிச்சு கொடுத்து, அவனை 100 தலை பாம்பு கடிச்சு கொடுத்து, அதனால மருந்துன்றா. எல்லாரும் அசந்து போறா. இப்படி ஒரு பக்தி கலியுகத்தில் இருக்குமோ அப்படின்னு அசந்து போறா. எல்லாருக்கும் மீரா ஒரு கலியுக கோபி. பிருந்தாவனம் முழுக்க எல்லாருக்கும் இப்ப மீரா மாதாவை பரிச்சயமா எடுத்து எல்லாரும் மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரின்னு ஜபிக்கிறார். யமுனை ஆத்தங்கரில் உட்காந்துண்டு தண்ணி அள்ளி 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 குடிக்கிறா, குடிச்சுட்டே இருக்கா. அப்படி குடிக்கிறாளாம். எல்லாரும் கேட்குறா, எதுக்கடி குடிக்கிறாய்னா, யமுனையில் நிறைய கிருஷ்ணன் இருக்கான், எல்லா கிருஷ்ணனையும் குடிச்சு முடிக்கிறேன் அப்படின்றாளாம். ஒரு நாள் கோவர்தனகிரி பக்கம் அவளை அழிச்சுண்டு போயிட்டா. உடனே கோவர்தனகிரியை பார்த்த உடனே கிரிதாரி 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 கிரிதாரின் புலம்பிண்டு பரிக்கிரமா பண்றா. கோவர்தன மலையிலேருந்து ஓடி வரக்கூடிய மாடுகள் காலெல்லாம் பிடிச்சுண்டு கதர்றா மீரா. கோவர்தனகிரியை பார்த்து பார்த்து, ஹே கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரின்னு கத்தரா. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கண்ணன் அந்த குன்றத்தை எடுத்துதானே அவ்வளவு அழகா காப்பாத்தினான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். இந்த கோவர்தன லீலா அவ்வளவு விசேஷம். பகவான் அப்படி கையை தூக்கி நிற்கிறானா. ஒரு கொடை மாதிரி இருக்காம் கோவர்தன மலை. பார்க்குறவாள்லாம் மயங்கும்படியான ஒரு மலை. இந்த கோவர்தன மலையை இன்னைக்கும் பார்த்தாலும் என்னமோ பண்ணும். சின்ன மலை தான், பெருசு கிடையாது, அப்படியே இருக்கும். நிறைய பேர் பரிக்கிரமா பண்ணுவான் கோவர்தனகிரி பரிக்கிரமா. சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை லட்சியமே ஆயுசுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணும், அவ்வளோதான். அவளுக்கு வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாது. அது எப்படின்னா சும்மா நடக்க மாட்டா. நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கோவர்தனகிரி பரிக்கிரமா. கல் வச்சிருப்பா, நமஸ்காரம் பண்ணுவா, எங்கே கை நிற்கிறதோ அந்த இடத்த கல் வைப்பா. திருப்பி அங்கே போய் நிற்பா, ஜெய் கோவர்தனகிரிராஜுக்கு ஜெய், நமஸ்காரம் பண்ணுவா. இந்த மாதிரி பல வருஷமாக நமஸ்காரம் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கவா உண்டு. அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. காத்தாலேருந்து பண்ணிகிட்டே இருப்பா. சாயங்காலம் எங்கேயோ ஒரு இடத்துல சரி அப்படின்னு நிறுத்துவா. கரெக்டாக அன்றைக்கி அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும். யாரோ ஒருத்தர் இந்தாங்க ஒன்று ரொட்டி கொடுத்துருவா, சப்ஜி கொடுத்துருவா, சாப்பிடுவா. அங்கேயே படுத்துப்பா. கோவர்தனகிரி பக்கத்தில் அங்கங்கே குளமெல்லாம் உண்டு, குசும் சரோவர் நிறைய உண்டு, கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள்லாம் உண்டு. அதில் ராதா குண்டெல்லாம் உண்டு, கோவிந்த் குண்டு, ராதா குண்டெல்லாம் அதிலெல்லாம் அப்படி குளிப்பா.
திருப்பி அடுத்த நாள் காத்தாலேருந்து ஆரம்பிச்சிருவா. யாரா டிஃபன் கொடுப்பா, சாப்பிடுவா. மத்தியானம் சாப்பாடு கொடுப்பா, சாப்பிடுவா. நல்ல வெயில், அக்னி நட்சத்திரம் சுட்டும், தார் ரோடு, அப்படியே நமஸ்காரம் பண்ணுவா. மழை கொட்டும், அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. பனி நடுங்கும், அப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணுவா. அது அந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா போனோம். கிரிவலம் முதல்ல ஆரம்பித்தது கோவர்தனகிரியில் தான். முதல்ல கிரிவலம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்ததே கண்ணன் தான். அழகா கண்ணனே பிரதட்சணம் பண்ண ஒரு கிரி கோவர்தனகிரி. போவோம், அதை சுற்றி ஆடிட்டு போடணும். அதுவும் இந்த கடைசி ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த கால் கெஞ்சும், பரவாயில்ல விட்டுவிடேன். அப்போ தான் ரிக்ஷாக்காரன் வருவான், ஜானேக்கா செலவுனா அப்போ தான் கேட்பேன், முடியல வா ஏறி ரிக்ஷா அழிச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் ஆசை வந்துடும். இந்த கடைசி 1 கிலோமீட்டர் தள்ளுறதுக்குள்ளே நமக்கெல்லாம் உடம்பு பரம சௌக்கியமான உடம்பாச்சே, அதனால் நகராது. ஆரம்பத்தில் எல்லாம் உற்சாகமாக தான் கிளம்பும். கையில் ரோட்டி தண்ணி பாட்டில் எல்லாம் ஜோராக தான் இருக்கும். 4 மணிக்கு கிளம்பினோம்னா 6:30 மணிக்கு எல்லாம் காலி ஆகிடும். இதில் நாங்கள் போயிருந்தபோது பெரிய கலாட்டாவாச்சு. எல்லோரும் திரும்பி வரத்துக்குலாம் நேரம் ஆகிடும்னு சொல்லி அழகாக பொட்டலெல்லாம் போட்டு கொடுத்தோம். அதில் பாதி பேர் பொட்டலாத்த குரங்கு வந்து பிடிக்கிட்டு போயிடுது. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எல்லாரும் கிரிதாரி ஓடிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அது சுகம். நிஜமாக அந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா இருக்குது பாருங்க, நிஜமாக ஒரு 26 கிலோமீட்டர், அவ்வளோதான், சின்னது தான். ஒரு 4-5 மணி நேரம் ரொம்ப பொறுமையாக என் கூடலாம் நடந்ததுன்னா ஒரு 10-12 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். நாங்கள்லாம் திருப்பதி மலையே 14 மணி நேரம் ஏற ஆளு. நாங்கள்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஏற வேண்டிய திருப்பதி மலையே சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம்புற 3:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம் வெற்றிகரமாக. அப்படின்னு அவ்வளோ பொறுமையாக ஏறுற கூட்டம். அது அனுபவிக்கணும். அதுவும் அந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா நிஜமாவே சைத்தன்ய மகாபிரபு இந்த கோவர்தனகிரியை பார்த்துட்டு கதறார், எனக்கு கண்ணனை காட்டு, நந்தகோபனை போல நீ கோவர்தனை கண்ணனுக்கு ஒரு தகப்பனார்ன்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா கண்ணன் மழையிலெல்லாம் அந்த கோவர்தனகிரியுடைய குகையில் போய் ஒழிஞ்சுட்டு இருப்பானா. ஓ மழை, அப்போ கண்ணனுக்கு பசிக்குமா, அங்கே ஏதோ மரத்துலேயே ஒரு பழம் அப்படி தொங்குமா, அதை சாப்பிடுவானா. இல்லாட்டி கிழங்கு கிடைக்குமா, அதை சாப்பிடுவானா. அங்கேயே உட்காந்துருப்பானா. சமயத்தில் ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த கோவர்தனகிரியில் இருக்க செங்கல் எல்லாம் எடுத்து தேய்ச்சி அந்த முகத்தெல்லாம் அப்பி கருப்பு கிருஷ்ணனை சேப்பு கிருஷ்ணனாக மாற்றி விட்டுருவா குழந்தைகள். சாயங்காலம் கிருஷ்ணன் ஆற்றுக்கு போகிறான், யசோதை எட்டி பார்க்குறா. யாரோ ஒரு பையன் வரான், ஏண்டா பையல கண்ணன் எங்கடா? அம்மா நான் தாம்மா கண்ணன். பட என் கண்ணன் கருப்பாக அழகாக இருப்பான். உடனே பகவான் டக்குன்னு போய் அம்மாவோட புடவை முந்தானத்தை தொடச்சிட்டு பாருமா கண்ணா என்னடா ஆச்சுன்னா, நீ ரொம்ப நாளாக நான் சேப்பாலன்னு கவலைப்பட்டையோன்னும். அதனால் பசங்கள்லாம் ஒரு லோடு செங்கல் எடுத்து தேய்ச்சி உடம்பு முழுக்க அப்பி விட்டுருக்கேன். உடம்பு முழுக்க சக்கச்சவேல், இந்த செந்தூரம் பூசின ஆஞ்சநேயர் மாதிரி சக்கச்சவேல். அதில் வேற பூசிட்டு ஒரு கோபி ஆயத்துக்கு போயிட்டான். ஒரு கோபி சொன்னான், கண்ணா எனக்காக ஒரு உபகாரம் பண்ணுறியா? சொல்லுடி, உனக்கு என்ன வேணா பண்ண வேண்டி, வாய் இப்படி வச்சுக்கோடாக வந்த உடனே கண்ணா ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூ, ஜெய் பஜ்ரங் பலி கி ஜெய், ஜெய் சூரதீர வீர ஆஞ்சநேய மூர்த்திக்கு. உடனே வாத்திரக்கு எல்லாம் ஓடி வந்துட்டான். ஆஞ்சநேய மூர்த்தி பிரசன்னமா ஆயிட்டார் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா அது கிருஷ்ணமூர்த்தி, அது ஆஞ்சநேய சுவாமி இல்லை. அப்படியெல்லாம் சுகமான ஒரு பிருந்தாவனம் கோவர்தனகிரி. பெரிய ஒரு விஷயம். பகவான் ஒரு வாரம் தூக்கிண்டு நின்னான், தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடாதேன்னு. கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கி வச்சுட்டு ஆடினான். அதில் வேற அவன் கோவர்தனகிரி தூக்கிட்டு இருக்க சமயத்தில் அவனோட டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஸ்ரீதாமன், மதுமங்கலன், ஸ்தோக கிருஷ்ணன், அர்ஜுனன், இவாள்லாம் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு. அவள்லாம் பார்த்தாச்சா கிருஷ்ணன் ரொம்ப சிரமப்படுறான், நம்மளாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி மாடு மேய்க்கிற குச்சி எல்லாம் அப்படி வச்சு முட்டு கொடுத்து, கிருஷ்ணா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நாங்கள் பிடிச்சிக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாது, நாங்கள் பிடிச்சி நல்லா பிடிச்சிக்கோடா, கிருஷ்ணா நீ விட்டு விட்டேன், கிருஷ்ணா நீ ரிலாக்ஸ். இது எதுவும் தாங்கவே இல்லை, ஒருத்தர் தான் தாங்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படியா ஒரு வாரம் கழிச்சு கிருஷ்ணன் சாதாரணமாக வரான். அப்பா கையெல்லாம் ரொம்ப வலிக்கிறது. உடனே அந்த குழந்தைகளோட அம்மாலாம் கேட்டா, எதுக்கடா உனக்கெல்லாம் கை வலிக்கிறது, தூக்கினது கிருஷ்ணன் தானே, இப்படிலாம் சொல்லாதேம்மா, முட்டு கொடுத்தது நாங்கள் தான். அம்மா 4 முத்து முத்தினாலாம், நீ முட்டு கொடுத்தேன்னா அது கோவர்தனகிரி அடிவாரத்தை கூட தொடலை, பயில தனியாக கொம்பு நிற்கிறது. கோவர்தனகிரிக்கும் கொம்புக்கு நடுவில் 1 அடி கேப் இருந்தது. நீ என்னமோ தூக்கினேன் முழுக்க தூக்கினது கண்ணன்டா. அப்படியா, அதான் எனக்கும் ஒரு டவுட்டு, வெயிட்டே இல்லையே. ஆனாலும் ஒரு வாரம் இப்படியே இருந்ததுங்களா எல்லாம். அத்தனை ஆச்சரியமான கோவர்தனகிரி 7 நாள்
அவளுக்கு பசி தெரியலை, தாகம் தெரியலை, கலப்பு தெரியலை. நம்ம உலகத்தில் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமோ அத்தனையும் தெரியாமல் ஒரு வாரம் இருந்தா கோபி ஜனங்கள். மகாபலிபுரம் போனெல்லாம் பார்க்கலாம். மகாபலிபுரத்தில் கடல்மல்லை தலசயனம் திவ்ய தேசம். இந்த கோவில் பார்த்துட்டு வெளியில் அப்படி வந்தோம்னா பின்னாடி ஒரு மண்டபமாக இருக்கும். உள்ளே நுழைஞ்சோம்னா பெரிய ஒரு கிருஷ்ணன் அப்படி கோவர்தகிரியை தூக்கி நிற்பான். அது பெரிய பாறையை குடஞ்சி அப்படியே ஒரு கிரிதர கோபாலன் நின்றுட்டு இருப்பான், தூக்கி வாரி போடும். அதில் சில கோபாலன்லாம் கர்மயோகி, அப்போ கூட மாடு பால் கறந்துட்டு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப விசேஷமாக அந்த கண்ணன் பார்க்க வேண்டிய ஒரு இடம் மகாபலிபுரத்தில். அது அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கோவர்தனகிரி. ராஜஸ்தானில் ஸ்ரீநாத்ஜின்னு இன்னைக்கு ஒரு மூர்த்தி உண்டு. அந்த ஸ்ரீநாத்ஜி கோவர்தனகிரியிலேருந்து ஸ்வயம்புவாக வந்த மூர்த்தி. ரொம்ப விசேஷம் கோவர்தனகிரி. சைத்தன்ய மகாபிரபுலாம் அந்த கோவர்தனகிரி அப்படி பிரதட்சணம் பண்ணியிருக்கார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. சனாதன கோஸ்வாமி தன்னுடைய தள்ளாத வயசில் கூட அப்படி நடந்து நடந்து கிரிதாரி 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 காத்தால் ஆரம்பித்து 3 நாள் கழித்து முடிப்பார் பரிக்கிரமாவை. அப்படி பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கார். கண்ணன் வந்து கேட்குறான், நீ எதுக்கு பரிக்கிரமா பண்ணணும்னா? கண்ணா நான் ஒன்றுமே பண்ணல, இதுவாவது பண்ணுறேன், விட என்ன அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் கண்ணனே கோவர்தனகிரிலேருந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு அது மேலே ஏறி நின்று இதுவும் கோவர்தனகிரி தான் சொல்லிட்டு இதை மட்டும் பிரதட்சணம் பண்ணணுட்டு. அதுக்கப்புறமா தான் அதை வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணான். ஒரு சந்தர்ப்பத்தில் சைத்தன்ய மகாபிரபு தன்னோட ஒரு சிஷ்யருக்கு அவர் ரொம்ப ஆச்சரியமான பக்தி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு குந்துமணி மாலை, ஒரு குந்துமணி தெரியல, சேப்பு சேப்பாக இருக்கும், அது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குந்துமணி மாலையும் ஒரு கல்லும் கொடுத்தார். கொடுத்துட்டு இது என்ன தெரியுமா, இது ஸ்வயம் கோவர்தன கிரிராஜ், இந்த கிரிராஜுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னுட்டார். உடனே அவர் கேட்டார், என்ன சுவாமி அபிஷேகம் பண்ணணும்? நானும் சன்னியாசின்னார். வர சொன்னார், சன்னியாசி தானே, அதனால் பால் அபிஷேகம் வேண்டாம், நெய் அபிஷேகம் வேண்டாம், தேன் அபிஷேகம் வேண்டாம், பஞ்சாமிரத அபிஷேகம் வேண்டாம், இளநீர் அபிஷேகம் வேண்டாம். அப்போ என்ன சுவாமினா, கண்ணீர் அபிஷேகம் பண்ணுன்னுட்டார். அவர் கடைசி வரைக்கும் கண்ணீரால் அபிஷேகம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு கையில் வச்சுட்டு கிரிதாரி கிரிதாரின்னு அழுவார். அந்த கண்ணீரில் அந்த கோவர்தன சிலா மூர்த்தியை அபிஷேகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் சிஷ்யர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். கிரிராஜ் அப்படின்வா. கிரிராஜ் நிஜமாவே கிரிராஜ்னு தான் சொல்லுவா. யாரும் கோவர்தன கிரிலாம் சொன்னால் நம்ம அடிச்சு போட்டுருவா. கிரிராஜ் அப்படின்வா. கிரிராஜன்னா சரியா இமாச்சலத்தை தான் சொல்லணும், ஆனால் கோவர்தனை தான் கிரிராஜனா. அந்த கிரிராஜன் அவ்வளவு சிரேஷ்டம். மீராவுக்கு அத்தனை சொன்னா, மீரா பிரபோ கிரிதாரி, கண்ணனுடைய காருண்யம் எடுபடும்படியான ஒரு லீலை அப்படின்னா கிரிதாரி லீலை. அதனால தான் ஆண்டாள் சொல்றா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. என்னடா குணம் இது, எத்தனை ஆச்சரியமா மலையை தூக்கின்னு நின்னாயடா 7 நாள். பகவான் ரக்ஷகன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா தொன்னாதம் கோகுலம் பிரபோன்னு விழறாளாம். விழுந்த உடனே கண்ணன் ஓடி வந்து மலையை தூக்கிண்டு காப்பாத்திட்டானான். அப்போ கூட ஜனங்கள் அப்படி பார்த்தாலும் பகவான் சொன்னா, கவலையே படாதீங்க, என் கையிலேருந்து மலை ஸ்லிப்பாகி விழவே விழ, தைரியமாக வாங்கோன்னுட்டான். அதுக்கப்புறமா தான் ஜனங்கள்லாம் வந்தாலும் 1 வாரம் பகவான் இருந்தான். அந்த கோவர்ணகிரியை தூக்கி முடித்த பிறகுதான் இந்திரன் வந்து காமதேனுவை கொண்டு அழகா ஆகாச கங்கையில் அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு கோவிந்தன்னு ஒரு திருநாமம் விட்டான். கோவிந்த பட்டாபிஷேகம் கோவர்ணகிரியை கண்ணன் உத்தாரணம் பண்ண பிறகுதான். அதனால எப்பொழுதுமே மீரா கிரிதாரி 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 அப்படி ஆனந்தமா அந்த கிரிதாரி நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தா. இப்படியே ஆச்சரியமா சுகமா இருந்துட்டு இருந்தா மீரா. ஆனந்தத்தின் எல்லையில அப்படி ஆனந்தத்துல திளைச்சுட்டாளாம். கிரிதாரி 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 அப்படின்னு இப்படியே நாள் பயின்றிருக்கு. எல்லாருக்கும் மீராவிடத்துல பரமபக்தி வந்துடுத்து. ஒரு நாள் மீரா சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் ஜீவ கோஸ்வாமி, அந்த ஜீவ கோஸ்வாமியுடைய ஆசிரமத்துக்கு அழகா போனா. அப்படி போன சமயத்தில் ஆனந்தமாக அவரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி மீரா அந்த ஜீவ கோஸ்வாமியுடைய ஆசிரமத்து வாசல்ல நின்னா. உள்ள நுழையலாம்னு பார்த்தா. அப்போ அந்த ஜீவ கோஸ்வாமியுடைய சிஷ்யர்கள், அம்மா எங்களுடைய ஜீவ கோஸ்வாமி எந்த ஸ்திரீகளையும் பார்க்கறதில்லைம்மா, அதனால இந்த ஆசிரமத்துக்குள்ள ஸ்திரீகள் நுழையறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. உடனே மீரா சிரிச்சா, ஓ பிருந்தாவனத்தில் 2 புருஷன் கூட உண்டோ அப்படின்னுட்டா. ஏன்னா பிருந்தாவனம்னா ஒரே ஒரு புருஷன் கண்ணன் மட்டும்தான். மற்ற எப்பேற்பட்ட ஆண் அழகனாவே இருக்கட்டுமே, மிஸ்டர் யூனிவர்ஸாவே இருக்கட்டுமே, அவன் பொம்பளை தான். கண்ணனுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா எல்லா ஆம்பளைகளும் பொம்பளை தான், நமக்கே தெரியும்.
இந்த ஆம்பளைகள் பல பேர் நடவோட பாவனையே பொம்பளை மாதிரி தான் இருக்கு. இவன் அழறதும் புலம்புறதும் எங்கேயாவது ஒரு ஆம்பளத்தனம் தெரியறது சொல்லுங்க. மாரிமலை முழஞ்சில் மண்ணிக்கு டந்துறங்கும் சீரிய சிங்கம்ன்றா. எல்லாம் தூங்குற சோம்பேறி கழட்டு சிங்கமாக இல்லை இருக்கு. ஏதாவது நிமிந்துட்டு உட்காரலாம், எல்லாம் இப்படி தான் உட்காந்து இங்கே பாருங்க. எல்லாம் இதுக்கு மேலே வளைய முடியாது. இப்படி அப்படி ஜம்முன்னு உட்கார்றதுக்கு ஒரு ஆம்பளை இப்போ வேணா நிமிருவா நான் சொன்னதுனால. அப்படியே நின்னாலும் வைகுண்டபதி மாதிரி நிமிந்து நிற்க முடியுமா? தெந்திரு பேர மகர நெடுங்குழை காதர் மாதிரி இருக்க முடியுமா? புருஷன் அப்படின்னா கண்ணன் மட்டும்தான். வேதமே சொல்றது புருஷோத்தமன்னா கண்ணன் மட்டும்தான். அத்தனை ஜீவாத்மா அத்தனையுமே ஸ்திரீ ஸ்வரூபம் தான். அத்தனை பேருமே சைத்தன்ய மகாபிரபு, ராமானுஜர், ஆதிசங்கர், பகவத் பாதர், சுவாமி ராகவேந்திரர், விவேகானந்தர் எல்லாம் பெரிய புருஷர்கள். இவ அத்தனை பேருக்குமே கண்ணன் தான் புருஷன். இவர்கள் அத்தனை பேர்